நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவிக்கொழு நிகழ்ச்சி. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க சார். நீ ஷோ நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிட்டு வந்திருக்கீங்க. எங்க ஷோ நல்லபடியாக போகணும்னு நீங்கள் வேண்டிக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதாவது இன்னிலேருந்து இது வந்து உங்களுடைய ஷோ கிடையாது, இது இனிமேட்டு இது நம்ம ஷோ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னிலேருந்து நானும் வந்து இந்த அறிவுக்கொழுந்து டீமோடைய ஒன் ஆஃப் த மெம்பராக ஜாயின் பண்ணேன். நானும் ஒரு புது ஆங்கராக வந்து உங்கள் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். வாரம் அறிவுக்கொழுந்து ஷோவில் காலேஜ் மாறுற மாதிரி ஆங்கர் மாறுறது ஒன்றும் புதுசில் தான், இதுவும் நல்லது தான். சரி, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜுக்கு வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம கன்னிகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் இருக்கோம். சரி வாங்க கலக்கலாம். ஹாய் கேர்ள்ஸ். ஹாய். ஆக்சுவலாக வந்து ரொம்பவே அழகான ஒரு பெண்களுடைய கூட்டத்துக்கு மதியில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க சரண்யா? கண்டிப்பா கேர்ள்ஸ் இருந்தாவே எப்பவுமே அந்த இடம் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம். என்ன நான் இவ்வளோ அழகாக வந்து உங்களை எல்லாம் பெருமையாக பேசியிருக்கேன், எல்லாமே ரொம்ப சைலண்டாக இருக்கிறீங்க. நான் சொல்கிறது உண்மையாக போய்யா? கண்டிப்பா எல்லாருமே ரொம்பவே வந்து எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறாங்க. அண்ட் சரண்யா, எனக்கு வந்து இந்த அறிவுக்கொழுந்து நிகழ்ச்சியை பத்தி அந்த அளவுக்கு வந்து தெரியாது. ஸோ வந்து அஸ் அ சீனியர் நீங்க வந்து இந்த ஷோவை பத்தி கொஞ்சம் எனக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடு. கண்டிப்பா ராகேஷ். கேர்ள்ஸ் அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், இந்த செக்மெண்ட் வந்து தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். அந்த சென்டென்ஸை வந்து நீங்க சுத்த தமிழ்ல மாத்தி சொல்லணும். ஓகேவா? சரி ஓகே. இன்னைக்கு வந்து என்ன டாபிக், என்ன வேர்ட் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க வரி என்னன்னா, கேரட் பொரியலும் கிளஸ்டர் பீன்ஸ் வத்தலும் லஞ்ச்ல சாப்பிட்டேன். இதை தான் நீங்க சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. வாங்க, அவ்வளவுதான். நீங்க தான் ஏத்த மாதிரி இருக்கீங்க. வாங்க அப்படி நடுல வாங்க. வாங்க வாங்க. கேரட் பொரியலும் கிளஸ்டர்ட் பீன்ஸ் வத்தலும் நான் மதிய உணவில் சாப்பிட்டேன். என்ன ஒரு அறிவு! கேரட் என்பது வந்து ஆங்கில வார்த்தை அப்படின்றத நாங்க சொல்றோம். எதுக்குமா இந்த பர்ஸு? இந்த போற வழியில இல்ல, அப்படி கேண்டீன்ல தான் வாங்கி சாப்பிடலாம் தான் எடுத்துட்டு வந்தேன். அப்படி எதுவும் பிளான் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுங்கம்மா. இன்னும் எங்க ப்ரொடக்ஷன் டீம் எதுவும் வாங்கி தராம இருக்கிறாங்க. கேரட் பொரியலும் கிளஸ்டர் வத்தலும் நான் நீ ஆரம்பத்திலேயே நிப்பாட்டு. கேரட் என்பது ஒரு ஆங்கில வார்த்தை என்று நாங்கள் வந்து ஆணித்தரமாக கூறுகிறோம். நீங்க கரெக்டான பதில சொன்னீங்கனாக்கா உங்களுக்கு லஞ்ச் நாங்க ஸ்பான்சர் பண்றோம். நிஜமா? நிஜமா ஸ்பான்சர். யாருக்கு இப்படி ஒரு கமிட்மென்ட் வைக்கிறீங்க? இளஞ்சிவப்பு முள்ளங்கி பொரியலும் அது கிட்னியா? இல்லம்மா, என்னமோ சொன்னீங்கம்மா. இவங்கள பார்த்தாக்கா ஒரு சைனீஸ் மாங்க் மாதிரி எனக்கு தோணுது. இவங்க ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையுமே வந்து பார்த்தாக்கா ஒரு கும்ஃபு படத்துல நடிக்கிற ஒரு ஹீரோயின் மாதிரியே இருக்கிறாங்க. கேரட் பொரியலும் அவரைக்காய் வத்தலும் இன்று மதியம் உணவுக்கு நான் உண்டேன். கேரட் எனக்கோ தெரியல. கேரட் இளஞ்சிவப்புன்னுவாங்க. இளஞ்சிவப்பு கேரட் பொரியல் வச்சுக்கலாம் நம்ம. அதை ஏன் இளஞ்சிவப்பு கேரட்டுங்கணும்? இளஞ்சிவப்பு அது ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அதனால இளஞ்சிவப்பு. முள்ளங்கி வத்தல்னு வச்சுக்கலாம் நம்ம. சரி, அந்த முள்ளங்கிக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ராடிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. பீன்ஸுக்கும் முள்ளங்கிக்கும் சைஸும் சரி கலரும் சரி எவ்வளவு வித்தியாசம். நம்ம ஒத்துப்படுத்திப்போம். இப்போ எல்லாமே வந்து இந்த கெமிக்கல் வச்சு வளர வச்சிடுறாங்கல்ல, நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வந்து நிற்கும் போதே நான் வந்து ஒன்றும் உங்களுக்கு பதில் சொல்றதுக்காக எல்லாம் ஒன்றும் வரல, நான் பாட்டு பாடுறதுக்காக தான் வந்தேன். ஒழுங்கா ஒரு பாட்டு பாட வச்சுட்டு போங்க அப்படின்னு. நான் சொல்லல மக்களே, இது வந்து யாரோ சொல்லி அமைச்சிருக்காங்க, நான் சொல்லவே இல்லை. என் வானிலே ஒரே வெண்ணிலா, காதல் மேகங்கள், கவிதை தாரகை, ஊர்வலம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இளஞ்சிவப்பு கேரட் பொரியலும் ஈரல் பீன்ஸா? இது வந்து பார்த்தாக்க எனக்கு ஏதோ ஒரு முனியாண்டி விலாஸில் வந்து உட்காந்துட்டு மெனு கார்டை படிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. உங்களுக்கு பாருமா, அப்படியே ஜிம்மி ஜிப்லாம் வச்சு ஜூமிங்லாம் போட்டு உங்களை உள்ள கொண்டு வராங்க. பீன்ஸ் எப்படி இருக்கும்? பீன்ஸ் பச்சை கலர்ல இருக்கும். எப்படி இருக்கும் சைஸ்ல? கூட்டியா இருக்கும். சரி, அப்படியா நீட்டா இருக்கும். இருக்கா? அப்ப அது சம்பந்தப்பட்டு ஏதோ ஒன்று வரும்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேம்மா. அது எப்படி வத்தல் போடுவாங்க? அது ஏதோ ஒருத்தங்க வீட்டில் மொட்டை மாடல காய போட்டாங்க, வத்தல் ஆயிடுச்சுமா. நீ சொல்லுமா அது எப்படிமா? இளஞ்சிவப்பு முள்ளங்கியையும் கிளஸ்டர் பீன்ஸ் வத்தலையும் மதிய உணவில் சாப்பிட்டேன். ரைட்டு. சரி, நீங்க வந்து சமையல்ல எதுல ரொம்ப ஸ்பெஷல்? பிரியாணியா? ஏங்க உங்களை கேள்வி கேட்டாக்க உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க பதில். அடிக்கடி செஞ்சு தருவீங்களா? அதனால தெரியும். ஓகே. இளஞ்சிவப்பு காய்கறி கூட்டும். இளஞ்சிவப்பு காய்கறி கூட்டுனா சிவப்பு கலர்ல தக்காளி இருக்கும், எல்லாத்தையும் போட்டு கூட்டு வச்சிருவீங்களா? அவங்க வந்து பொரியல் சொன்னாங்க, கூட்டு சொல்லல. இளஞ்சிவப்பு பொரியலும். இளஞ்சிவப்புல என்னம்மா பொரியல்? நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரீத்தி என்ன படிக்கிறீங்க? செகண்ட் பிகாம் சிஎஸ். சரி ஓகே. பிரீத்திக்கு யார் கேரண்டி?
எனக்கா எங்கள் அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மா கேரண்டி. இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து யார் கேரண்டி தரீங்க? பிரீத்தி வந்து கரெக்டான பதில் சொல்லுவாங்க. நீங்க பாருங்க இத்தனை கேரண்டி இருக்குது உங்களுக்கு. நான் இன்னைக்கு மதியானம் வந்து கீரை சாதமும் அது என்ன கீரை சாதமும் முட்டை பொடி மாசம் சாப்பிட்டேன். கீரை சாதமும் முட்டை பொடி மாசம் காம்பினேஷன் பயங்கர டிஃபரெண்டா இருக்குது. எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க தான் கொஞ்சம் சொல்லணும். சரி, என்ன சொல்லுவோம் உங்க அம்மா கிட்ட? இப்படிதான் செய்வாங்க, சம்பந்தமே இல்லாம செய்வாங்க, கொஞ்சம் சொன்னீங்க. சரி, இப்போ நம்ம சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு வைக்க சொல்றீங்க. அதுக்கு வந்து வேற டிவிலாம் இருக்குது, அவங்க எல்லாம் இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணுவாங்க. நீங்க அங்க போய்க்கலாம். இளஞ்சிவப்பு எல்லாரும் அந்த இளஞ்சிவப்பை விடவே மாட்டாங்க. ஒருத்தர் பிடிச்சாக்கா போதும் அந்த இளஞ்சிவப்பு. இப்ப எல்லாருமே இளஞ்சிவப்பை பிடிச்சிக்கிறாங்க. ராகேஷ், அது மட்டும் பிரச்சனை இல்ல, நான் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இந்த புள்ள. ஏமா சீன்ற திடீர்னு ஊன்ற, என்னம்மா உனக்கு பிரச்சனை? கரெக்டான பதில சொல்லுமா ப்ளீஸ்மா. இளஞ்சிவப்பு முள்ளங்கி பொரியலும் பூ வத்தலும். மல்லிப்பூ வத்தலா? என்ன பூ வத்தலுமா? இல்ல அவங்க தான் நீட்டா இருக்குன்னு சொன்னாங்க, அது பூ வத்தல் தான். எந்த பூ வந்து நீட்டா இருக்குமா அதை சொல்லுமா. இல்ல வத்தல்ல வரும் ஒரு பூ வத்தல் சொல்லிட்டு. பூ வத்தல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாதுமா. நீங்க கடைக்கே போயிருக்க மாட்டீங்க அப்போ. நம்ம அங்க நட்டு வச்சிருக்க கம்பு கூட தான் நீட்டா இருக்குது, அதுக்குன்னு சொல்லிட்டு அதை நீ வந்து வத்தல் போட்டுருவியாமா? இந்த கூட்டத்தில் இந்த ஒரு பொண்ணு இருந்துச்சா இல்லையானே எனக்கு இவ்வளோ நேரம் தெரியல. அவ்வளோ அமைதியாக இருந்திருக்குது. எல்லா பொண்ணையும் பார்த்தேன், இந்த பொண்ணை மட்டும் பார்க்கவே இல்லை. இளஞ்சிவப்பு முள்ளங்கி பொரியலும் கொத்தவரங்காய் வத்தலும் மதிய உணவில் சாப்பிட்டேன். சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு ட்ரை. சரண்யா, ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள், இவங்க சொன்னது கரெக்டான பதிலா? இவங்களை வந்து ஒரு அறிவு கொழுந்து அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாமா? இந்த குரூப்பில் யார் அறிவு கொழுந்து? ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர், கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாமா? நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, கேரட் பொரியலும் கிளஸ்டர்ட் பீன்ஸ் வத்தலும் லஞ்சில் சாப்பிட்டேன். இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா, சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு முள்ளங்கி பொரியலும் கொத்தவரங்காய் வத்தலும் மதிய உணவில் சாப்பிட்டேன். பவித்ராக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் எல்லாமே கொடுத்துடலாம். என்ன சரண்யா, அடுத்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸோட வந்து அப்படியே ரெடியாக நின்றுட்டு இருக்கிறீங்க. ஸோ இது என்ன செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? செக்மெண்ட்டை விடுங்க ராகேஷ், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பான்சர் யாருங்கிறத சொல்லணுமா இல்லையா? அதான் மறந்தே போயிட்டோமே. சரி, நம்மளுடைய ஸ்பான்சர் யார்? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்ப்ஸ் வழங்கும் அறிவுக்கொழுந்து நிகழ்ச்சி. இந்த செக்மெண்ட் என்னன்னா, தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் ஒரு வரி சொல்லுவேன், அதை சுத்த தமிழில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களாம் எந்த கிளாஸை கட்டடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? கண்டிப்பாக. நான் அப்பயே பார்க்கும்போது பார்த்தாக்கா எல்லாருமே பயங்கரமாக நான் வரேன்னு சொல்லிட்டு பயங்கர உங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டி போட்டு வந்து ஒரு கிளாஸை பங்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா என்ன கிளாஸ் நடந்துட்டு இருக்குதுன்னு யாராச்சும் ஒருத்தர் முன்னாடி வந்து சொல்லுங்க பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் கிளாஸ். எக்கனாமிக்ஸ். அந்த அளவுக்கு உங்களுக்கு போர் அடிக்குமா? தூக்கம் தான் வரும், வேற என்ன வரும்? சரி, ஓகே. இப்போ ஸ்டாஃப் எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்து பேசு. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, குக்கிங் போர் அடிக்கும் போது வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன். இதை வந்து நீங்கள் வந்து ஆங்கிலம் கலக்காத சுத்த தமிழில் நீங்கள் சொல்லணும். என் பேர் ஜெயபிரேமா. நான் வந்து இந்த காலேஜில் பிகாம் படிக்கிறேன். நான் என்னுடைய பிளேஸ் வந்து எண்ணூர். நான் அங்கேருந்து வரேன். சரி, உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் அப்படியே சொல்லிடுங்களேன். நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறோம். சமையல் போர் அடிக்கும் போது வீடியோ கேம் விளையாடுங்க, அதான் எனக்கு தெரியும். இதுதான் உனக்கு தெரியுமா? ரொம்ப அழகா தமிழ சொல்லியிருக்கீங்கம்மா. புஷ்ன்னு காத்து தான் வருது. நீங்க பாடுவீங்களாமா? பாடுங்க ஒரு ஹிந்தி சாங். ஹிந்தி சாங்க, தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது. சரி, நீ கேள்விக்கே போயிருமா, ரொம்ப கஷ்டப்பட வேணாம். சமையல் கடுப்படிக்கும் போது மின் விளையாட்டு விளையாடுவேன். கடுப்படிக்கும் போது போர் அடிக்கிறதுக்கு இங்க அதான் தமிழ். சமையல் கடுப்படிக்கும் பொழுது மின் விளையாட்டு விளையாடுவேன். மின் விளையாட்டுனா இப்படி கரண்ட் பிடிச்சி தொங்குவீங்களா? பிளாக் பாயிண்ட் பிடிச்சி தொங்கிடுவேன். உங்க பேர் சொல்லுங்க. சுகன்யா. சுகன்யான்னு பேர் வச்சவங்கலாம் பயங்கர அறிவாளியா இருப்பாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்ப சரண்யான்னு பேர் வச்சவங்க அவங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. சரி, அந்த கொஸ்டினை விட்டுட்டு நம்ம கொஸ்டினுக்கு வருவோமா? சமையல் செய்ய பிடிக்காத போது வீடியோ கேமுக்கு தெரியல. போர்னா பிடிக்காது. பிடிக்காததுனால தானே கிளாஸ் விட்டு வந்தது. வாவ். சமையல் வெறுப்பாக இருப்பதனால் தொலைக்காட்சி விளையாட்டை தொலைக்காட்சியில என்ன விளையாட்டு? எப்படி டிவி எடுத்து தூக்கி கேட்ச் போட்டு விளையாடுவீங்களா உங்க வீட்டுல? இல்ல, தொலைக்காட்சி விளையாட்டு அப்படின்னா என்ன புதுசா இருக்கு இந்த கேம். சப்போஸ் உங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நான் கூட வீட்டுல போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சரி ராகேஷ், அதெல்லாம் விட நாங்க அறிவு குழந்தை ஷோக்கு தாமா வந்திருக்கோம். இது என்ன முன்னாடி முடிய விட்டு ஹேர் ஆயில் விளம்பரமா? எப்படிமா இப்படி அழகா வளர்க்குறீங்க? சொன்னீங்க, டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நானும் ஏதாவது ட்ரை பண்ணுவேன். எப்பயும் எல்லாரும் போடுற தேங்காய் எண்ணெய் தான். இல்ல, வளமான மண் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இது தெரியுது. சமையல் வெறுப்பாக இருந்தபோது படம் விளையாட்டை விளையாடினேன். படம் விளையாட்டை விளையாடினேன். என்ன படம்? படத்துடைய பேர் தெரிஞ்சுக்கலாமா? நான் புதுசா கண்டுபிடிச்சிட்டு. இல்ல, போர்னா எப்படி வெறுப்புன்னு சிங் பண்றீங்க? அப்ப ஹேட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கும் வெறுப்பு தான். நமக்கு எது பிடிக்கலையோ எல்லாமே வெறுப்பு தான். சமையல் அழுத்து போங்கும். அழுத்து போங்கோலா? சமையல் அழுத்து போகும்போது காணொளி விளையாட்டு விளையாடுவேன். காணொளி
இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆன்சர் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். வந்து என் பேர் ரீனா ராய், பிகாம். ரீனா ராய், வாவ் சூப்பர் நேம். அதுக்கு ஆன்சர் சொல்லணுமா? இல்ல வேற ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. வேற உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க மைக்ல சொல்லிட்டு போயிடுங்க. இல்லை ராகேஷ், அதுக்கெல்லாம் முன்னாடி ஏதோ முன்னாடி வளர்த்து வச்சிருக்கியேம்மா. தட் மீன்ஸ் பஃப். நான் கூட எங்கேயோ முட்டிக்கிட்டு வீங்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். சமையல் அழுத்து போகும்பொழுது நான் விளையாட்டு விளையாடுவேன். என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? காணொலி விளையாட்டு விளையாடுவேன். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு நம்ம தான் கடைசியில் வெறுப்படைஞ்சிருக்கோம். நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, குக்கிங் போர் அடிக்கும் போது வீடியோ கேம் விளையாடுவேன். இதுக்கு சுத்த தமிழில் என்னன்னா, சமையல் அலுப்பு தட்டும் போது நிகட்பட விளையாட்டு விளையாடுவேன். இதுதான் அதுக்கு வந்து சரியான ஆன்சர். வீடியோ கேம்னா நிகட்பட விளையாட்டு. ஓகே, கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க இந்த அலுப்பு தட்டும் போதுன்னு. யார் அது? நீங்கள் தான். வாங்க முன்னாடி வாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். வீடியோ கேம்னா காணொலி படம்னு சொன்னீங்க இல்லையா, நிகட்பட விளையாட்டு தான் அது ஒரு கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நிறையா அந்த மாதிரி நம்ம கரெக்டாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை வந்து பண்ணுறதே கிடையாது எப்போவுமே. இனியாவது இந்த மாதிரியான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுங்க. கன்னிகா பரமேஸ்வரி காலேஜோட மொத்த பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க. ஏங்க உங்களை பற்றி இவ்வளோ பெருமையாக வந்து பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறேன், எல்லாமே டல்லாக நிற்கிறீங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுங்க, அவ்வளோதான். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதோட வரலாறு என்ன, அந்த பேர் ஏன் வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. இன்னைக்கு வந்து என்ன ஓரியன்டான ஒரு क्वेश्चन வந்து நீங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்து கல்யாணம். கல்யாணம்னா நமக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்? சாப்பாடு. ஓகே, எல்லாரும் வந்து கண்டிப்பா நம்மள மாதிரியே தான் இருக்காங்க. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அது மட்டும் இல்ல, இது கல்யாணம்னு சாப்பாடு மட்டும் ஞாபகத்துக்கு வராதே, மத்த எத்தனையோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்போம். பொண்ணு பையன். பொண்ணு பையன் அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம். கல்யாணமே நடக்காது. வேற என்ன அவங்க கிட்ட கேட்கலாம். புது க்ளோத்ஸ், துணிகள். அம்மா ஒவ்வொரு நீயும் பொண்ணு மாப்பிள்ளை ஐயரு அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் சொல்றேன், அது இல்ல. அதுக்கப்புறம் இந்த சடங்குகள் சம்பிரதாயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது. அருந்ததி மிதிச்சு அம்மி பார்க்குறது. யார் அந்த அருந்ததி, எதுக்காக அது பண்றாங்க? இந்த அருந்ததின்றது என்னன்றது தான் நீங்க சொல்ல போறீங்க. முன்னாடி வாங்க. கல்யாணம் ஆன அப்புறமா அவங்க புருஷன் அப்புறமா புருஷன் அப்புறமா பொண்டாட்டிய அங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்களா? இல்ல பூஜாரி வந்து பூஜாரி. உங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்னம்மா? முன்னாடி வாங்க. தெலுங்கு. நிறைய படத்துலலாம் கூட இந்த டைலாக் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறது. சோ அந்த அருந்ததி அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அனுஷ்கா நடிச்ச படம் தான். உட்கார வச்சு மண்டையில தேங்காய் உடைப்பாங்களே. அருந்ததி வந்து ஒரு ஸ்டார். அத வந்து கல்யாணம் ஆயிட்டு பார்த்தா நல்லது நடக்கும் சொல்லுவாங்க. அருந்ததின்னு ஏன் பேர் வச்சாங்க அதுதான் இப்ப விஷயமே. அது ஒரு பொண்ணா, அருந்ததின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நட்சத்திரமா மாறி இருக்கலாம், அதனால அந்த நட்சத்திரத்துக்கும் அப்படியே அருந்ததின்னு பேர் வச்சுட்டாங்க போல. நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்ப எல்லா கல்யாணத்துக்கும் ராத்திரி வச்சிடலாம்ல? பகல்ல தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது அங்கேயே தான் இருக்கு. யார் அந்த அருந்ததி? மறுபடியும் அதே கேள்வி. அது ஒரு பொண்ணாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஃபீமேலுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கலாம், அவங்க நேம் அருந்ததி, ஸோ அப்படியே வச்சிருக்காங்க. எப்படிமா அது சொன்ன ஆன்சரை வாங்கி அப்படியே அழகா சொல்ற, அப்பவும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது என்னன்னா, இந்த அம்மிலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஒரு கடையில் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க பொண்ணு பேர் வந்து அருந்ததியாக இருக்கும். சரி நம்ம தான் காசு கொடுக்கலையே, அவங்க பொண்ணு பேரையாவது நம்ம வச்சிடலான்னு சொல்லிட்டு அருந்ததி பாருமா, இல்லாட்டி வந்து அந்த நேரத்தில் அந்த அருந்ததின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் பொண்ணு வந்திருக்கும், அருந்ததி பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மேலே பார்த்துருப்பாங்க. அவ்வளோதான். இல்ல கேக்குறேன், நீ இப்படிதானே எப்பயுமே? இல்ல இந்த மாதிரி நிறைய கடையில நீ காசு கொடுக்காம இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்களா, அதோ அருந்ததி வருதுன்னா மேல பார்த்துருக்காங்க. பாவம், அவங்களுக்கு பார்வையில் என்ன பிரச்சனையோ இல்லை, இவங்க அங்கே பாரு இப்படின்னு இருக்காங்க, அவங்க அப்படி பார்த்துட்டாங்க. அருந்ததின்றது ரொம்ப நாள் வாழ்ந்த ஒருத்தவங்களோட பேராக இருக்கலாம். அதனால கல்யாணம் ஆனவங்க அவங்கள பார்த்தா நல்லது நடக்கும்ன்றதுக்காக அவங்கள அருந்ததின்னு காமிச்சிரு. அருந்ததின்றவங்க வந்து அகத்தியரோட மனைவி, அந்த முனிவரோட மனைவி. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க. அவங்க தான் வந்து சுமங்கலியாக வந்து அருள் பெற்றாங்க சிவபெருமான் கிட்ட. அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக தான் அருந்ததி பார்த்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்களும் சுமங்கலியாக வாழணும் அப்படின்றதுனால தான் பண்ணுறாங்க. மூச்சு போன என் பாட்டியை பார்க்குற மாதிரியே இருக்குமா. அகத்திய முனிவரோட வைஃப் அருந்ததின்னு சொன்ன பாத்தியா, அந்த இடத்துல நான் ஷாக்காய் நின்னுட்டேன். இது மட்டும் அகத்தியருக்கு தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அருந்ததி மேபி அவங்க ட்ராஜிக் லவ் ஸ்டோரியாக இருந்திருக்கும்.
அவங்க பாய் ஃப்ரெண்டு அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிருப்பாங்க. சரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் 2வது வாட்டி கல்யாணம் பண்ணும்போது அவங்க வைஃப் கிட்ட அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு காட்டியிருப்பாங்க. தமிழ் சினிமா நிறைய பாப்பியோ. இவங்கெல்லாம் என்ன ஆன்சர் சொன்னாங்க வந்து நான் சொல்றேன் பாருங்க கரெக்டான ஆன்சர்னு ஒரு வீர பெண்மணி பின்னாடி நின்று இருக்காங்க. வாமா இந்த பொண்ணு தானே அது? 2 பேர். ஒருத்தரா அதாவது வந்து பொதுவா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது இந்த கண்ணாடி போட்ட பொண்ணுங்களுக்குலாம் அறிவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்படி போட்டுக்கிறோம் அவ்வளவுதான். இல்ல யாரோ உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காங்க அந்த மாதிரி. இன்னொரு டவுட், இப்போ இவங்க ஐடி கார்டில் வந்து இவங்க அம்மாவுடைய போட்டோ வச்சிருக்காங்க. இல்ல நான் அப்போ வந்து அப்பாவியா இருந்தேன், அதனால எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நீ இப்போ நீ வந்து தெளிவாயிட்ட. தெளிவாயிட்டேன். பொண்ணு வந்து எங்கேயாவது ரோட்ல போயிருக்கும், ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும் போல இருக்கு. அந்த அருந்ததின்னு பொண்ணு பேர் வச்சிருப்பாங்க போல இருக்கு. என்ன மாதிரி ஸ்வர்ணான்னு பேர் வச்சாங்கல்ல. ஓ நீ சொர்ணாக்காவா? ஓ நானே அசிங்கப்படுத்திட்டேனோ. சரி விடுங்க சொர்ணேஸ்வரி சொர்ணாக்காலாம் போடாதீங்க. அந்த மாதிரி அது ரோட்ல போயிருக்கும் போல இருக்கு, ரொம்ப பசிச்சிருக்கும் போல இருக்கு, ஏழப்பட்ட வீடு போல இருக்கு. அதனால அப்படியே கல்யாணத்துக்கு உள்ள போனோடனே அவங்க வீட்டுலலாம் நீ ஓரமா நில்லுமான்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அந்த கல்யாணத்து வீட்டுல நடத்துறவங்க எல்லாம். அதனால வந்து இப்ப என்னன்னா அந்த பொண்ணு வந்து கடைசியில சாப்பாடு கிடைக்காம அந்த பொண்ணு ஒரு சாபமா கொடுக்கறதுனால அது வந்து நல்ல விதமா மாத்திருப்பாங்க. சாபமா கொடுக்கறத நல்ல விதமா மாத்திருக்காங்களா? இந்த பொண்ணு ஏதோ பேசும்போதே பாத்தீங்கன்னாக்கா நல்ல பாம்பு ஊர்ந்து போற மாதிரி இது. பாத்தீங்கன்னா சரண்யா நீங்க சொல்லுங்க, இவங்க சொன்னதுல எதுவும் கரெக்டான ஆன்சர் இருக்கு? சோ இவங்க நிறைய கதை சொன்னாங்க, ஆனா நம்ம கதைகள் வந்து ஏகப்பட்ட கதை கிடைச்சது. ஆனா நம்ம ஆன்சர் கிட்ட அவங்க நெருங்கவே இல்லை. அதோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அருந்ததி. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் என்பார்கள். வசிஷ்ட முனிவருடைய மனைவியின் பெயர் அருந்ததி. ருந்ததி என்றால் கணவருடைய கருத்திற்கு மாறாக குறுக்கே பேசுபவள் என்று அர்த்தம். அருந்ததி என்றால் குறுக்கே பேசாத பெண் என்பது பொருள். ஸோ இப்போ அந்த அருந்ததின்றது யாரு, எதனால் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி ஆன்சர் சொன்ன ஆள் யாருன்னா வாங்க மேடம். அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே, கரெக்டான ஆன்சரை மேட்ச் பண்ணது இவங்க தான் வராங்க. ஆனா வசிஷ்டர் முனிவரோட வைஃப் அகத்தியர் முனிவரோட வைஃப்ன பத்தியாமா படிச்சு குழம்பிடுச்சு. சரி விடு, இது மட்டும் அவங்களுக்கு ஒருத்தருடைய பொண்டாட்டியை இன்னொருத்தரோட கோத்தெல்லாம் பேசக்கூடாதுமா, அது தப்பு. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாம இனிமேல் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு 4 பேருக்கு பரப்புங்க. இப்போ நம்ம கேட்கும்போது முழிக்கிறோம் இல்லையா, நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு அது சுத்தமா தெரியாம போயிடும். போய் கல்யாணத்துல சாப்பாட்டுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரண்யா நீங்க சொல்றது என்னைய சொல்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. சே அப்படியெல்லாம் இல்ல ராகேஷ், நான் பொதுவா சொல்றேன். ஓகே சரண்யா, ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? அதாவது மீடியா 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 ஓடியா 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 அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சார் வந்து ஒரு படத்தில் டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து எந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம வந்து கேமரா அந்த மாதிரிலாம் செட் பண்ணாலும் சரி, பொதுவாக அந்த இடத்துல வந்து ஒரு க்ரௌட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேலே இருக்க அந்த பெண்களாகட்டும் அப்புறம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எந்துவாக இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க மேலே வந்து ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கிறோம். இன்றைக்கி வந்து கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக விளையாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே, இன்றைக்கி வந்து என்ன கொஸ்டின் நம்ம இந்த செக்மெண்ட் வந்து வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த வார்த்தையோட வரலாறு, அது ஏன் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா கேசரி. ஸோ அந்த கேசரி எப்படி செய்வாங்கன்றதை நம்ம கேட்க போகிறோமா? அது இல்லை, கேசரின்ற வார்த்தை அப்படின்னா என்ன, அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கேசரின்னா என்ன? கேசரி சாப்பிட்ருக்கிறீங்களா? சாப்பிட தான் தெரியும், அது எப்படிலாம் வந்துச்சுன்னா தெரியும். சரி, சாப்பிடுன்றது எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த கேசரிக்கு ஏன் கேசரின்னு பேர் வந்துச்சு? அது செய்முறையினால ஏதாவது அதுக்கு பேர். சரி, செய்முறை சொல்லுவீங்களா? செய்ய தெரியுமா? கேசரி செய்ய தெரியுமா உங்களுக்கு? சரி, கேசரி செய்யறதுக்கு மூலப்பொருள் அப்படின்னாக்கா என்ன வேணும்? ரவை. ரவை. பரவாயில்ல, அந்த அளவு தெரிஞ்சிருக்கேம்மா, நீ நல்லா பொழைச்சிக்குவோம்மா. ஆக்சுவலி கேசரின்றது ஒரு ஸ்வீட். ஓகே, உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களாமா, கேசரின்றது ஒரு ஸ்வீட். அப்புறம் எந்த கேஸ்லயும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. சாப்பிடுவாங்களா? அப்படி இல்லை, எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். நீங்க சாப்பிடுவீங்க? சாப்பிடுவேன். அது கேசரின்றதுக்கு காரணம் வந்து கேஸ் இல்லாம மாட்டிக்கணும், கேஸ்ல மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஸ்வீட் கொடுத்து சொல்றாங்க. ஒருவேளை அது கிளறி செய்யறதால கேசரி. அதாவது கிளறிங்கிறது கிளறி அதுக்கே அப்படியே ஜாயின் கேசரி ஸ்வீட் நேம். அது ஃபர்ஸ்ட் குங்குமப்பூல பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால கேசர். குங்குமப்பூ வாரி கொட்டி வேற எதுவுமே போட மாட்டாங்க, வேற எப்படி பண்ணுவாங்க? அது கேசர் அப்படின்னு ஒரு குங்குமப்பூக்கு இன்னொரு பேர் கேசர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால கேசரின்னு வந்திருக்கலாம். கேசருங்கிறது குங்குமப்பூ, கேசர்ல செஞ்சனால கேசரி. ஓகே, அடுத்ததா மீண்டும் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்ம சொர்ணாக்கா. வணக்கம்.
வணக்கம் வணக்கம். சரி, கேசரியில் எத்தனை வெரைட்டி இருக்குது? எல்லாம் கலர் கேசரி தான் இருக்குது. ஆரஞ்சு கலர் கேசரி இருக்குது, எல்லோ கலர் கேசரி இருக்குது. அந்த பவுடர் போடுறது தானே, ஸ்வீட் எல்லாம் பேஸ் எல்லாம் ஒன்று தான், நம்ம ஆட் பண்ணுறது தானே. என்ன ஒரு அறிவு இந்த பொண்ணுக்கு! எல்லாம் செய்ய முறையெல்லாம் ஒரே மாதிரி தான், அந்த கலர் பவுடர் மட்டும் டிஃப்ரெண்டாக போட்டாக்கா கலர் கலராக கிடைக்கும். பைனாப்பிள் போட்டால் அது பைனாப்பிள் கேசரி நீங்கள் சொன்ன மாதிரி, இல்லைன்னா அதில் ஆப்பிள் போட்டால் ஆப்பிள் கேசரி, அவ்வளோதாங்கண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த கேசரிக்கு ஏன் கேசரின்னு பேர் வந்துச்சு? கேசரின்ற ஏன் கேசரின்னு வந்துச்சுன்னா, ஒன்று வந்து என்ன சொல்ல, ரீனா வந்து ஸ்வீட்டு, ரீனா ஸ்வீட், எந்த இனிமை பன்மை, எந்த மொழியில? தமிழ் மொழி பண்பாடு. ரீனா விட்டு எங்க போறீங்க நீங்க? என்ன சரண்யா, நீங்க பாட்டு கம்முன்னு இருக்கீங்க. இல்ல அந்த பிள்ளையோட ஆன்சர்ல நான் வாயடைச்சு நிக்கிறேன். என்ன மூச்சு அடைச்சே போய் நின்றுரும். கொஞ்ச நேரம் இந்த பொண்ணை பேச விட்டாக்கா பாக்குற நமக்கு ஆடியன்ஸுக்கு மூச்சே அடைச்சு போயிடும். இந்த காதுல கொஞ்சம் கூட இடமே இல்லாம கம்மல் குத்தி வச்சிருக்கியேம்மா, இது எதுக்காக? யாரும் பிடிச்சி ஏறி போறதுக்கா? நீங்க கூட ஏறலாம். வேணாமா, கேசி சாப்பிட தான் செய்யும். அது ஏன் பேர் வச்சாங்க எதுக்கு வச்சாலே எனக்கு தெரியாது. ஐயா நீ காசி சாப்பிட தான் தெரியும், ஏன் வச்சாங்க ஏச்சுக்கு வச்சாங்கனாக்கா எனக்கு என்னத்த தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய இந்த ஸ்லிம் இந்த அளவுக்கு 0 ஃபிகராக இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா பார்க்குற மக்கள் வந்து எவ்வளோ ஸ்லிம், நல்லா சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடுவீங்க, சாப்பிடுற மாதிரியே தெரியலையேம்மா. நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா சாப்பிட்டா இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருக்கலாம். நானும் அதை பார்க்குறேன், தொப்பியும் தொந்தி இந்தாமா ஆகிட்டு போயிட்டே இருக்கிறேன்னா. வீட்டில் செய்வாங்க. வீட்டில் செய்யறதுனால கேசரின்னு பேர் வச்சு. யார், நீ தான் வச்சியா? அது எனக்கு தெரியாது, ஆனால் வீட்டில் செய்வாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். ஆப்கா நாம் கியா ஹே? என் பேர் வந்து நஸ்யூனிசா. தமிழ் தெரியுங்களா? எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். சூப்பர். கேசரிக்கு ஏன் கேசரின்னு பேர் வந்துச்சுன்னா, அது கேக் மாதிரி இருக்கு, அதனால தான் கேசரின்னு பேரே வந்துச்சு. அது ஓகே. இந்த கேக்குக்கும் கேசரிக்கு எப்படி கனெக்ஷன் பண்ணீங்க? அது எப்படின்னா, கேசரி கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக ஆன மாதிரி ஆயிடும், அப்புறமா அது கட் பண்ணி சாப்பிடணும், அதுக்காக தான். கேசரிக்கு ஏன் கேசரின்னு பேர் வந்துச்சு? எந்த கேசரி கேக்குறீங்க? சேமியா கேசரியா இல்ல ரவா கேசரியா? உனக்கு தெரிஞ்ச கேசரிக்கு ரெண்டு கேசரி பத்தி எனக்கு தெரியாது, அதனால கேக்குறேன். தெரிஞ்ச மாதிரியே கேள்வி கேட்டியே நீ. கேசரி பவுடர் போடுறதுனால கேசரி அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா, கேசரி பவுடர் போடுறதுனால கேசரின்னு பேர் வந்தா, இல்ல கேசரிக்கு கேசரி பவுடர் போடுறதுனால கேசரி பவுடர்னு பேர் வந்ததா? இதுக்கு சத்தியமாக என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் வேணா ஒரு 5 நிமிஷம் அப்படி போயிட்டு வரேன். நீங்கள் வேணா இந்த ஒரு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க, நான் திரும்பி உள்ள வரேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா, நீ புதுசா ஒன்றை சேர்த்து விட்டுருக்கிற. நான் அடுத்தடுத்து போகும்போது இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டே வரேன். சரி, ஓகே சரண்யா, நீங்கள் சொல்லுங்க, இந்த கேசரிக்கு ஏன் கேசரின்னு பேர் வந்துச்சு? இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த கேசரிக்கான வரலாறு என்னங்கிறத பார்க்கலாம். கேசரி. கேசம் என்பது முடியை குறிக்கும். அழகிய முடி உடையவன் என்பதால் கடவுளுக்கே கேசவன் என்று பெயர். கேசரி என்பது பிடரி முடி உள்ள விலங்குகளை குறிக்கும். குதிரையும் சிங்கமும் பிடரி முடி உள்ள விலங்குகள். எப்பவுமே நம்ம கேசரி சாப்பிட்றது வழக்கம் தான். இனிமேலாவது இந்த கேசரி எடுத்து சாப்பிடும்போது அதோட வரலாறையும் கொஞ்சம் நினைச்சு பார்த்து ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க, சரியா? அடுத்த வாரம் இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா, ராகேஷ் மற்றும் ஸ்ரீ கனிகா பரமேஸ்வரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்.